ஆர்வமா முகநூல்ல பார்த்திருப்பீங்க. எல்லாருமே ரஜினி ரசிகர்கள். அது மட்டும் இல்லாம பரவலா ஒரு வாரமா என்னன்னா, ரஜினி தன்னுடைய ரசிகர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ரஜினி அரசியல் களத்துக்கு வருவாரா மாட்டாரா, ரஜினி அரசியல் களத்துக்கு வந்தா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு தொடர்ச்சியாக முகநூலிலும் சரி, பத்திரிகைகள், அது மட்டும் இல்லாம இன்னும் ஊடகங்கள் எல்லாம் தொடர்ச்சியா இதை பேசிக்கிட்டே வருது. இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு கூட முகநூல்ல பார்த்தேன், ஒருத்தர் சொல்றாரு, இயேசுவே இறங்கி வந்தது மாதிரி இருக்கு, அல்லாவே இறங்கி வந்தது மாதிரி இருக்கு, மாரியாத்தாவே இறங்கி வந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, ரஜினி கர்நாடகாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற தமிழ் பொறுக்கீங்களா, உங்களுக்கு தைரியம் இருந்தா சுந்தர் பிச்சையை கூகுள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கடான்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், கூகுள்ல சுந்தர் பிச்சை அவரோட சொந்த உழைப்பால படிச்சு முன்னேறி வேலைக்கு போனாரு. அவர் ஒண்ணும் யாரையும் ஏமாத்தி போடல. நான் அரசியலுக்கு வந்துருவேன் அமெரிக்கா மக்களை ஒன்னும் அவர் ஏமாத்தல. அவர் உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அவ்வளவுதான். இங்க உங்களுடைய தலைவர் மாதிரி கர்நாடகால அவர் வசிச்ச இடத்துல மட்டும் இலவச மருத்துவமனை, அப்புறம் ஸ்கூலு, காலேஜஸ் இதெல்லாம் கட்டி போட்டுட்டு கர்நாடகால நிகழ்ச்சி நடக்கணும்னா அங்க இலவசமா பஸ் அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் செய்யல. தமிழ்நாட்டுல ஆசிரமம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு உங்க தலைவர். அதுல என்னன்னா, ஆசிரமம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்கள்ல, ஆசிரமம்னு பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன தோணும், சரி இலவசமா கல்வி சொல்லி தராங்களோன்னு. ஆனா இருக்கிற அத்தனை சிபிஎஸ்இ மாதிரியான கல்விக்கூடங்கள்ல வாங்கறதை விட அதிக பணம் வசூலிக்கிறது உங்க தலைவரோட கல்விக்கூடத்துலதான். இது நான் சொல்லல, அங்க போய் தன்னுடைய பிள்ளையை சேர்க்க போன ஒருத்தர் சொன்ன விஷயம் இது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தை எத்தனையோ வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின்னு நினைக்கிறேன், மக்களுக்கு பொதுடைமையா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்ல அறிக்கை கொடுத்திருந்திருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் இலவசமா ஒரு திருமணம் கூட நடக்கல. இதையெல்லாம் தாண்டி சிலர் கேக்குறாங்க, ஏன் ரஜினியை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா தமிழகர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழர்களே சில பேர் கேக்குறாங்க. நான் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி வெறுமனே ஒரு சினிமா நடிகரா இருந்தா அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவருடைய நடிப்பை பார்ப்போம், பாராட்டுவோம். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரஜினியோட நடிப்பு. சந்தோஷமா இருப்போம், அழகா இருக்காரு, ஸ்டைலா நடிக்கிறாரு, இந்த வயசுலயும் நல்லா நடிக்கிறாரு, இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. ஆனால் அதை தாண்டி அரசியல் களம் அப்படிங்கிறதுக்கு அவர் வரும்போது அவரை விமர்சிக்கக்கூடிய உரிமை எல்லா மக்களுக்குமே இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யாருமே விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா அரசியல் களம் மாதிரியான பொது இடங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விமர்சிக்க வேண்டிய சூழல் வருது. என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க நீங்க அரசியலுக்கு வர விரும்புறீங்க? கடந்த 20 ஆண்டுகளை தாண்டி நீங்க அரசியலுக்கு வருவேன் கடந்த 20 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த 20 ஆண்டுகள்ல நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த அரசியல் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? சமீபத்துல விகடன் கூட உங்களை பத்தி ஒரு கட்டுரை போட்டாங்க, நீங்க எதுக்கெல்லாம் நல்ல விஷயத்துக்கு சொன்னீங்க அப்படின்றதுக்காக. இதுவரைக்கும் கர்நாடகா பிரச்சனை, காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகா எடுத்து ஒரே ஒரு தடவை நீங்க பேசுனீங்க, அது உண்ணாவிரதமோ இதோ ஒரு அப்ப அந்த ஒரு தடவை தான். அதுவும் கர்நாடகாக்காரன் உங்க படத்தை ஓட விட மாட்டேன், அடிச்சிடுவேன் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னா அந்த காரணத்தினால நீங்க ஒன்னா மன்னிப்பு கேட்டீங்க. அதுக்கப்புறம் எந்த அரசியல் பிரச்சனைக்காக இதுவரைக்கும் நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள்? இலங்கை பிரச்சனைக்காக குரல் கொடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்தீங்களா? வெள்ளம் வந்துச்சு வந்தீங்களா? எந்த பிரச்சனைக்காக ரஜினி குரல் கொடுத்தாரு அப்படிங்கறதுக்காக ரஜினி ரசிகர்கள் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு சொல்றீங்க? ரஜினி எதுக்காக அங்க அரசியலுக்கு வரணும்? அவர் நடிகர், நடிக்கட்டும், நடிச்சுட்டு போகட்டும். ஏன் அவர் சாகுற தருவாய் வரைக்கும் நடிக்கட்டுமேங்க, ஹீரோவாவே நடிக்கட்டும். யாரு வேணான்னா மீனாவோட பொண்ணோட நடிக்கட்டும், மீனாவோட பேத்தியோட நடிக்கட்டும். யார் இங்க வேணான்னு சொன்னா? நடிப்பு அவருடைய தொழில், அந்த நடிப்பை அவர் செஞ்சுட்டு போகட்டும். ஆனா அரசியலுக்கு அரசியலுக்கு வரேன்னு சொன்னாலே வந்தாராமது இல்ல, அரசியல் பற்றிய விஷயங்கள்ல இது வரைக்கும் எந்த போராட்டங்கள் அவர் ஈடுபட்டிருக்காரு? இல்ல அரசியல் குறித்து இது வரைக்கும் பேசியிருக்காரு? அண்டை மாநிலங்களை தொடர்ச்சியா நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே. அரசியலுக்கு குதிக்கிறவரா இருந்தா அரசியல் பார்வை அவருக்கு இருக்கணும், அதை பத்தி பேசியிருக்கணும். என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும்? அதையெல்லாம் விடுங்க. இந்த பிரச்சனை எப்ப வருதுன்னா, ஒவ்வொரு படமும் அவர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வருதுன்னு சொல்றாரு. இது வரைக்கும் 20 வருடங்கள்ல அவர் அரசியலுக்கு வரவும் இல்லை, அரசியல் குறித்த பார்வையும் அவருக்கு கிடையாது, அரசியல் குறித்த கவலையும் அவருக்கு கிடையாது. அவருக்கு கவலை எல்லாம் தன்னுடைய படம் நல்லா ஓடணும், நல்ல வசூல வாரி இறைக்கணும், என்னைக்குமே நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கணுங்கிறது மட்டும்தான். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மே 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள்
தமிழ் ஈழத்துல நம்முடைய தமிழ் மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள், ஒரு இனத்தையே படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த 4 நாட்கள். இந்த 4 நாட்கள்ல எங்க தமிழ் மக்கள் எழுச்சி அடைஞ்சிருவாங்களோ, இந்த முகநூல் மாதிரியான உண்மையான ஊடகங்கள் மூலமா இளைஞர்கள் வந்து மக்களுக்கு வந்து பரப்பிடுவாங்களோ, திட்டமிட்டு ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் செஞ்ச சதிவேலையை கடந்த 5 நாட்களா நீங்க எல்லாம் எதை பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஊடகத்துல செய்தித்தாள திறங்க, இல்ல வீட்டுல டிவியை திறங்க, இல்ல சமூக வலைத்தளங்களை திறங்க, ரஜினி அரசியலுக்கு வருவாரா? என் தலைவர் ஒருத்தன் சொல்றான், நான் தீ குளிச்சிடுவேன் அப்படின்றான். நாட்டுக்கு நீ தீ குளிக்கிற கேக்குறேன்? அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு? தலைவர் என்னத்த செஞ்சு கிழிச்சாரு நீ தீ குளிக்க போற? உனக்கு டீ குடிக்கும் போது உன் தலைவர் காசு தருவாரா கேக்குறேன்? என்ன மனுஷனுங்க நீங்க? அங்க ஈழத்துல செத்து மடிஞ்ச நம்மளுடைய மக்களை கொன்னு குளிச்சது இலங்கை அரசாங்கம். அந்த படுகொலை கண்டனம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாட்கள் இந்த 4 நாட்கள். அந்த 4 நாள்லயும் எல்லா நாயும் செஞ்ச வேலை, ரஜினி அரசியலுக்கு வருவாரா, ஏன் வரக்கூடாது, ஏன் தலைவன் வருவான், ஏன் தலைவனை வரக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருன்னு தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், எல்லாமே நீ வச்சுக்கோ, நீ அவனுக்கு ரசிகனாயிரு, நீ உன்னுடைய தலைவரா வச்சுக்கோ, அரசியலுக்கு வரட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், வேணான்னு நாங்க சொல்லல. ஆனால் எங்களுடைய தமிழ் இனத்தின் மீது தொடர்ச்சியாக ஒரு அடி விழுந்திருக்கு. எந்த விஷயத்தையும் நாங்க வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எதையுமே பேசக்கூடாதுன்றாங்க. இந்த ஒரு அண்ணன் என்ன போடி தூ நாயே விஜி சோபியா, நன்றி. நான் உங்களுக்கு சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு உங்களுடைய தலைமுறை இங்க வாழணும், அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தேவையில்ல, சரிங்களா? எனக்கு ரஜினி அரசியலுக்கு வந்தான்னா வராம போனா என்ன? அங்க ஈழத்துல செத்து முடிஞ்ச என்னுடைய சொந்தங்களை பத்தி இந்த 4 நாள் பேசணும். அது கண்டனம் தெரிவிக்கல இலங்கை அரசாங்கம். இலங்கை அரசாங்கத்துக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். மாநில அரசு, மத்திய அரசாங்கம் நம்ம கொத்துழைக்கணும். ஆனா அந்த 4 நாட்களும் அந்த இலங்கை படுகொலை சுத்தமா நம்ம மறந்து போற அளவுக்கு இந்த ரஜினி அரசியல் பிரவேசம்ங்கிற விஷயம் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை மறந்துட்டு நம்ம பேசணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன யாருக்காக பேசணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ரஜினி அரசியல் வேணான்ட்டு நாங்க வரப்போறோமா அரசியலுக்கு? நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு சேர்த்துதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். செத்து மடிஞ்சது நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள். எப்படி சுட்டான்னு தெரியும்ல இலங்கையில இருக்கவங்கலாம், எப்படி பெண்கள்லாம் அங்க இறந்தாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு? இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் காட்டாம கண்மூடித்தனமாக நம்மளுடைய தமிழர்களை அடிச்சு கொண்டு 4 நாட்கள். அப்படிப்பட்ட மாபெரும் இன படுகொலை நடந்த நாட்களை ரொம்ப வலிமையாகவும் வேதனையோடு ரொம்ப ஆணித்தரமாவும் கோபமாவும் ரௌத்திரத்தோடையும் நம்ம அரசாங்கத்துக்கு புரிய வைக்கணும். இலங்கை அரசாங்கம் நம்ம கிட்ட மன்னிப்பு தொடர்ச்சியா நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறதை நிறுத்தணும். இந்த விஷயத்த பேச வேண்டிய இந்த 4 நாட்கள்ல கேவலமா ஒரு அரசியலுக்கு ஒரு நடிகர் வருவாரா மாட்டாரான்னு அது குறிச்சு பேசுறதும், அதுக்காக நிறைய பேர் ஆதரவா பதிவு போடுறதும், அதுக்காக மத்தவங்களை திட்டி பதிவு போடுறதும், நாங்க ரஜினி ரசிகர்கள், நீங்க யார் ரஜினி சொல்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வாங்க அரசியலுக்கு, நல்லது செய்யுங்க, செய்யாம போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அது இங்க வரப்ப நாங்க பேசிக்கிறோம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம். ஆனா இப்ப ஏன் இந்த 4 நாட்களா ஏன் இதை பத்தி பேசி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ இலங்கையில படுகொலை நடந்த விஷயத்தை திட்டமிட்டே மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி இது. புரிஞ்சுக்கோங்க. இனிமையாவது தமிழர்கள் விழித்துக் கொள்ள பாருங்க. இங்க ஏன் நமக்குள்ளேயே எதுக்கு அடிச்சுக்கணும் கேக்குறேன். மத்தவங்களும் அடிச்சுக்கிறான். இப்ப கர்நாடகா போய் பாரியா, ஒத்துமையா இருக்காயா? இங்க சத்யராஜ் ஒரு தப்பு பண்ணாருங்கிறதுக்காக அவர் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் ஒட்டுமொத்த கன்னடமும் சொன்னான். கடைசியில் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார்ல, மன்னிப்பு கேட்டாருன்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க திரையில விட்டானுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிற நம்முடைய தமிழ் மக்கள், கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டிய இந்த 4 நாட்கள்ல ஒரு அரசியலுக்கு ஒரு கூத்தாடி வர வேண்டிய சூழல் இருக்கு. அதை பற்றி விவாதித்து ஒரு இலங்கையில நடந்த படுகொலையை பற்றி மூடி மறைக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் செய்த அத்தனை சதிவலைகளிலும் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, அதை எடுத்து சொல்ற ஆளுங்களும் சரி கேவலமா விமர்சனம் பண்ண வேண்டியது. ஏன்னா இது முகநூல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தெரியாது, கேவலமான யார வேணா பேசிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பரவாயில்ல, நாங்க யாரையுமே இங்க தப்பா எடுத்துக்கல. ஏன்னா எல்லா மக்களும் ரொம்ப வருத்தத்தோட இருக்க வேண்டிய இந்த நாள். அங்க இருந்த நல்லா தெரியும், இங்கே நிருபரா போன ஒரு பொண்ணை எவ்வளவு மோசமாக முழு நிர்வாணமாக இலங்கை அரசாங்கம் கொண்டு கொன்னு போட்டதுன்னு தெரியும். இன்னும் எத்தனை இலங்கை பெண்களுக்கு மார்பகம் மறுக்கப்பட்டதுன்னு தெரியும். எத்தனை இலங்கை பெண்களை சிங்கள ராணுவம்
அவர்களுடைய கற்பை சூறையாடி விட்டு தமிழச்சி வைத்த இனிமே தமிழ் குழந்தை பிறக்காது, சிங்களவனோட புள்ள பிறக்கும்னு சொல்லிட்டு போனான் இலங்கை ராணுவத்துல இருக்க சிங்களர்கள் ஒவ்வொருத்தனும் அந்த தமிழ் பெண்களுடைய கற்பை சூறையாடிட்டு சொல்லிட்டு போன விஷயம் அது. அங்க இருக்க சின்ன சின்ன குழந்தை முத கொண்டு செத்து போன அம்மா அப்படின்றது தெரியாம உங்களோட மார்புல போய் பால் குடிக்க போனது. இன்னைக்கு சிரியால நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம் முகநூல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா நம்ம இலங்கையில தொடர்ச்சியா எத்தனை ஆண்டுகள் நம்மளுடைய இலங்கை மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கு நிம்மதியா இந்த முகநூல்ல உட்காந்து பேசுற அளவு கூட நமக்கு உரிமை இருக்குங்க. ஆனா அங்க இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு உட்கார கூட நேரம் இல்லை. எப்ப எவன் குண்டு போடுவானோ, எவன் வந்து வெட்டுவானோ, எவன் கொள்வானோ, எவன் சுடுவானோ, கையில புடிச்சிட்டு அங்க இலங்கை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இலங்கை தமிழர்களுக்காக நம்முடைய தொப்புள் கொடி உறவுங்க அவங்களுக்காக பேச வேண்டியது 4 நாட்கள்ல இந்த அரசியல் பத்தியாங்க பேசணும். தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், உங்களால நம்மளுடைய உறவுகள் இலங்கை உறவுகளுடைய வலிய வேதனையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியலன்னா தயவு செய்து சற்று ஒதுங்கி நில்லுங்க. அதுக்காக போராடுறவங்களை கேவலப்படுத்தாதீங்க. அதுக்காக போராட வேண்டிய இந்த 4 நாட்கள்ல தயவு செஞ்சு போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப கேவலமாவும் ரொம்ப மோசமாவும் இந்த முகநூல்ல பதிவு போடுறத நிறுத்துங்க தயவு செய்து. இந்த 4 நாட்கள் இன்னைக்கு மே 17 இலங்கை படுகொலை நடந்த தினம். தயவு செய்து வரலாறை திருப்பி பாருங்க, வரலாறை படிங்க. செத்து மடிஞ்சிட்டு இருக்கான் இலங்கையில ஒவ்வொரு தமிழனும். ஏண்டா வாழ்றோன்னு அவனுக்கு நல்லது செய்ய இனிமையாவது முயற்சி செய்யுங்க. உங்களுடைய தலைவர் வரட்டும், வராம போகட்டும் அரசியலுக்கு, அதை பத்தி அப்புறம் பேசுங்க. இல்ல அரசியலுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். ரஜினி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வந்தது நல்லதா வராது நல்லதான்னு பேசுவோம். இந்த 4 நாட்களாவது இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுங்க. அவங்களை பத்தி பேச வேண்டிய 4 நாட்கள். உலகத்துல இலங்கை தமிழர்கள்லாம் யாரு, அவங்க என்ன துன்பப்பட்டாங்க, என்ன பட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு துரோகங்கள் அவங்களுக்கு இழைக்கப்பட்டது இந்த அரசாங்கத்தால், இலங்கை அரசாங்கம் எவ்வளவு கொடூரமாக அவர்களை துன்புறுத்தியது, அதற்கு தமிழக அரசாங்கம் எவ்வளவு ஒத்துழைப்பு செய்தது, மத்திய அரசாங்கம் இன்னமும் எவ்வளவு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத பத்தி எல்லாம் பேச வேண்டிய நாள் இது. தெரிஞ்சவன் இன்னும் நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும், தெரியாதவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நாள். உங்களுடைய தலைவரை பத்தி சொல்லாதீங்க தயவு செய்து. 4 நாட்களுக்கு அப்புறம் எதை வேணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த பதிவு போட்டு கேவலமா அடுத்தவளை பேசுற வேலையெல்லாம் வேணாம். எதா இருந்தாலும் அரசியலுக்கு சாதிச்சிருக்கும். சும்மா அவருக்கு சப்போர்ட்டா நீங்க பதிவு போட்டாப்புல மட்டும் அவர் வந்துட போறாரு அரசியலுக்கு, இல்ல வந்துதான் சாதிச்சிட போறாரு, ஒண்ணும் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் எதையா பத்தீங்கன்னாலும் பேசிக்கோங்க, வேணான்னு சொல்லல. வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆதரவா பதிவு போடுறது, இங்க அவர் வரக்கூடாதுன்னு சொன்னவன் அசிங்கமா பேசுறது, அந்த வேலையெல்லாம் விடுங்க. எதுக்குமே ஒரு நாகரிகம் இருக்கு, சமூக வலைதளங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகத்தை பின்பற்றுங்க. இல்லைன்னா நீங்க தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாம் ரசிகர்னு சொல்லிக்கிறதுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அவர் ஒவ்வொரு சினிமா சொல்றாருல, பெண்களை மதிக்கணும், குழந்தைங்களை மதிக்கணும், என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாடுன்றாரு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை அவருடைய ரசிகர்களை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடாது. அப்ப நாங்க எந்த நாடுன்னு கேட்கக்கூடாது. நீங்களாம் வேற நாட்டுக்காரங்க மாதிரி தான் பேசுறீங்க. பக்கத்து மாநிலத்துல இருந்து கர்நாடகா கேரளாக்காரங்க மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க பிரிவினை உண்டாக்க பாக்குறாங்க, திட்டமிட்ட பிரிவினை உண்டாக்க பாக்குறாங்க. அந்த பிரிவினைக்குள்ள சிக்கி சடைஞ்சு போறீங்க. செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்யுங்க. ஆனா முகநூல்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து ஈழ பிரச்சனைகள் தெரிஞ்ச எல்லா நண்பரும் ஈழ பிரச்சனை குறித்து